ஸ்விட்சிங் டாஸ்க் டு டாஸ்க். ஒரு டாஸ்க் பண்ணிட்டே இருப்பீங்க, பட் திடீர்னு ஒரு தாட் வரும், நம்ம அது பாதிலே விட்டுட்டோம், ஓகே ஓகே ஃபைன், அப்போ இதுலேயே விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அதை போய் பண்ணலாம் அப்படின்னு இங்கேருந்து டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. திரும்பி நீங்க பழைய டாஸ்க் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பரான ஃபோக்கஸ்ட் இருக்கவே இருக்காது. பிகாஸ் நானுமே இந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணிட்டே இருப்பேன், திடீர்னு எனக்கு வந்து நம்ம மீன் தொட்டியை கிளீன் பண்ணல அப்படின்னு சொல்லி தோணும். உடனே இந்த டாஸ்க்கை நான் அப்படியே பாதிலே விட்டுட்டு போயிட்டு மீன் தொட்டி கிளீன் பண்ணிட்டு திரும்பி வந்து டாஸ்க் பண்ணலான்னு உட்காந்தா என்னால் ஃபோக்கஸ்டாவே இருக்க முடியாது. ஓகே ஃபைன், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நான் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா முதல்ல இது ஏன் நடக்குதுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஃபோக்கஸ், அட்டென்ஷன் இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கணும், செம்மையா இருக்கணும் அப்படின்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்காம இருக்கணும். நீங்க ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ஸோ இல்ல வந்து ரொம்ப வந்து சோஷியல் மீடியாஸோ ரொம்ப சீப் டோபமைன்ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து பயங்கரமா அடிவாங்க. யூசி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இந்த சென்ஸ் இங்க இருக்கிற ஒரு விஷயம், இது ஒண்ணு மட்டுமே ஃபோக்கஸ் ரீகெயின் பண்ணுங்க. இதுக்குள்ள நிறைய டைனி விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ், அந்த அட்டென்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற ஒண்ணு. ஸோ நீங்க கண்டினியூஸா ஒரே ஒரு டாஸ்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். பட் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரே இருக்குன்னு வச்சுப்போம், அந்த கம்ப்யூட்டர்ல நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எப்படி ஸ்லோ ஆகுமோ அதே மாதிரிதான் நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும். நம்ம வந்து ஒரு டேப் ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த டேப்ல மட்டுமே ஒர்க் பண்ணும்போது we have a huge amount of ROI on that. ROI in the sense rate of interest. Okay, பட் இதுவே வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதுவே நம்ம வந்து டாஸ்க் பை பாட்டு கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்றேன், பாட்டு கேட்டுக்கிட்டே ஏதாவது ஒன்று பண்றேன், இந்த மாதிரியான மல்டி டாஸ்கிங்கோ இல்ல டாஸ்க் வெச்சிங்கோ நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பயங்கரமா டேமேஜ் ஆகும். ஸோ நம்மளுமே ரொம்ப மென்டல் ஃபேட்டிக் உள்ள போக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஒரு டாஸ்க்ல இருந்து நீங்க இன்னொரு டாஸ்க் போனோம் அப்படின்னா 60 to 90 செகண்ட்ஸ் எடுக்கும் அந்த ஃபோக்கஸ் ரீகெயின் ஆகிறதுக்கு. ப்ராபப்ளி நீங்க ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க் போயிட்டு திரும்பி அந்த பழைய டாஸ்க் நீங்க வரணும் அப்படின்னா 17 மினிட்ஸ் எடுக்கும் நீங்க ப்ராப்பரான ஃபோக்கஸ் அங்க கொடுக்கறதுக்கு. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ரிஸ்க்கை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஏன் லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கணும், அந்த ஃபோக்கஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்மளோட ஒர்க்கை ப்ராப்பரா பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டு இது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். இந்த கிளாரிட்டி இல்லாதது என்ன பண்ணுன்னா நம்மள ஃபோக்கஸ்டாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சிருக்காது. கரெக்ட்? மைக் ஒர்க் ஆகுதா? ஓகே ஃபைன், சாரி. ஓகே, ஸோ த திங், ஃபோக்கஸை ரீகெயின் பண்ணணும், ஃபோக்கஸை டபுள் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபுல் கோர்ஸை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்கு. இதுல வந்து லைஃப்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை, உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் இல்லை, கரியர்ல ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டான ஒரு விஷயமா நான் கொடுத்துருக்கேன். லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்க பயங்கர ஒரு ஃபோக்கஸ் பர்சனா மாறுவீங்க. ப்ராப்ளி நான் கேரண்டட். ஸோ த திங் விச் இஸ் நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்? ஸோ அப்போ நீங்க அந்த டிரான்சிஷன் இப்போ ஒரே ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு டாஸ்க் ஸ்விட்ச் ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து சேஞ்ச் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பிளாக்ஸ் வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த குறிப்பிட்ட டைம் பிளாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் நான் இந்த ஒரு டாஸ்க்காக மட்டுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்காக மட்டுமே நீங்க ஒர்க் பண்ணிட்டு தென் ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நீங்க வந்து கேப் கொடுக்கணும். இந்த கேப்ல இன்ஃபர்மேஷன் எதுவுமே உள்ள போகக்கூடாது. இந்த சென்ஸ் சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாது, புக்ஸ், எந்த ஒரு தேவையில்லாத விஷயம். இப்ப லெட்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஃபீஸ்ல இருக்கீங்க, உங்க கொலீக் பக்கத்துல இருக்காரு, நீங்க ஒரு 1 hour ஒரு டாஸ்க் அப்படி டீப் ஃபோக்கஸோட வச்சு முடிச்சிருக்கீங்க, ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்க போகலாம், டைரக்டா அவங்க கூட இன்டராக்ட் பண்ணலாம், பேசலாம். இது இன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் த திங், நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன். லெட்ஸே நான் ஒரு மணி நேரம் ஒரு டாஸ்க்கை முடிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் போய் நான் டிவி பாக்குறேன், 10 நிமிஷம் போய் நான் பாட்டு கேட்கறேன், 10 நிமிஷம் நான் சோஷியல் மீடியால ஸ்க்ரால் பண்றேன். இப்படி இல்லாம ஒரு 10 நிமிஷம் சும்மா மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதோ இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வரதோ. நான் எப்பவுமே ஒரு மணி நேரம் ஒரு டாஸ்க் முடிச்சேன் அப்படின்னா கீழே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு காஃபியோ இல்ல ஒரு சூடான தண்ணியோ குடிச்சிட்டு எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இல்ல ஏதாவது ஒரு ஆம்லேட் ஏதாவது போட்டு சாப்பிட்டுட்டு மேல வந்துடுவேன். என் ரொட்டீன், என்னோட டீப் ஒர்க் செஷன்ஸ்ல என்னோட டைமிங் இப்படிதான் இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது என்னால பயங்கரமான ஒரு டீப் ஒர்க் வந்து பண்ண முடியும்.
திரும்பி நான் ரிட்டர்ன் ஆயிட்டு என்னோட டாஸ்க்ல வந்து உட்காரும் போது ஓகே ஃபைன் அடுத்த 1 hour எப்படா ஆரம்பிக்கும், எப்படா பண்ணலாம் அப்படி இருக்கும். புரியுதா? ஸோ த திங் என்னன்னா இங்க தேவை டைம் பிளாக்ஸ். ஓகே, ஸோ ஒரு டிரான்சிஷன் இங்கேருந்து அங்க நீங்க மாறீங்க அப்படின்னா 60 to 90 செகண்ட்ஸ் ஆகணும் ஒரு டிரான்சிஷன் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற ஒரு ப்ராப்பர் கேப்பை நீங்க கொடுக்கும்போது நீங்க நெக்ஸ்ட் டாஸ்க் திரும்பி வந்து பண்ணும்போது இல்ல நெக்ஸ்ட் டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, இங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு. இந்த எக்ஸசைஸ் இந்த சென்ஸ் இது வந்து பெர்பெச்சுவல் விஷுவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் மூலியமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி தான். லட்சே தூரத்துல உங்க எந்திரிச்ச உடனே தூரத்துல உங்க முன்னாடி எவ்வளவு தூரத்துல வேணாலும் ஏதாவது ஒரு பொருள் நல்லா விஷுவலைஸ் பண்ணிக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் செவரா இருக்கலாம், இல்லை என்ன உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை நல்லா விஷுவலைஸ் பண்ணிக்காங்க. அதை நல்லா பார்த்துட்டு தென் கண்ணை மூடி ஒன்னு உங்க பிரீத் இன் பிரீத் அவுட் மேலேயோ இல்ல உங்களோட பாடி மேலேயோ ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் மேலேயோ ஒரு கான்சென்ட்ரேஷனை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸோ 5 செகண்ட்ஸோ வச்சுட்டு திரும்பி கண்ணை ஓப்பன் பண்ணி உங்களோட கையில இருக்கிற அந்த ரேகையை உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது ஃபோக்கஸ் அப்படிங்கிறது திரும்பி குவிஞ்சு இந்த இடத்துக்குள்ள வரும், ரீகெயின் ஆகும். இது ஆண்ட்ரூ ஹியூகமனோட பாட்காஸ்ட்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்க டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. லெட்ஸே தூரமா ஏதாவது ஒரு விஷயம் அதை நல்லா பாருங்க, பார்த்துட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி ஒன்னு பிரீத் இன் பிரீத் அவுட் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. திரும்பியும் கையை ஓப்பன் பண்ணி இந்த கையில இருக்கிற ஏதாவது ஒரு இடத்த அப்படியே நல்லா பாருங்க. ஃபோக்கஸ் திரும்பி ரீகெயின் ஆகும். உங்களால சூப்பரா ஃபோக்கஸ்டா ஒரு டாஸ்க்கை முடிக்க முடியும். ஸோ இது நம்பர் 2. நம்பர் 3, ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு டாஸ்கே ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியான டாஸ்கே 1, 2 தான் இருக்கணும். இப்போ ப்ராபப்ளி என்ன பொறுத்தவரை ஒரு நாளைக்கு எனக்கு இருக்கிற பெரிய டாஸ்கே ஒன்று ஸ்கிரிப்டா இருக்கும், வீடியோ டேக்கிங். இது 2 தான். வேற பெரிய டாஸ்கே நான் பண்ண மாட்டேன். என்னைக்குமே சக்சஸ்ஃபுல் பீப்புள் நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ட்ரெயின்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்துட்டு நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகே, லட்சம் அது இமெயில் செக் பண்றது, மூவி பாக்குறது, இல்ல வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்றது, வாட்ஸ்அப் ஸ்க்ரால் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்க எதுல ஏதாவது ஒரே ஒரு டாஸ்க் இல்ல 2 டாஸ்க், இது 2 தான் ரொம்ப முக்கியம். அதுலதான் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த எந்த வேலையா இருந்தாலும் அவங்க செய்வாங்க. மத்த எந்த வேலையா இருந்தாலும் இப்போ வாக்கிங் போறது, ஒர்க் அவுட் பண்றது, இந்த மாதிரியான விஷயம். லைஃப்ல 3 ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒன்னு ஹெல்த்துக்கானதா இருக்கணும், இன்னொன்னு வெல்த்கானதா இருக்கணும், இன்னொன்னு நாலேஜ்கானதா இருக்கணும். ஹெல்த் இந்த சென்ஸ் ஒர்க் அவுட், வாக்கிங், ரன்னிங், இது 3மே இருக்கலாம். வெல்த் இந்த சென்ஸ் பிஸ்னஸ், கரியர், இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஜாப்குள்ள நான் போறேன் அப்படிங்கிறதா இருக்கலாம். 3வது நாலேஜ் இந்த சென்ஸ் லேர்னிங், ஜேர்னலிங். இது 3 தான். ஸோ இந்த ஹேபிட்ஸை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பயங்கரமா ரீகெயின் ஆகும். ஓகே, பயங்கரமா லிட்டரலி. தென் நெக்ஸ்ட் திங் விச் இஸ் உங்களோட இந்த ஒரு நீங்க டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா சேஞ்ச் த என்விரான்மெண்ட் ஃபார் யுவர் டாஸ்க். இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து படிக்கணுங்கிறதா உங்களோட டாஸ்க். ஓகே, அந்த இடத்துல நீங்க போனை கொண்டு வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. இங்க இருந்து சரி ஓகே ஒரு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு போவீங்க. அப்போ ரொம்ப நேரம் ஆயிரும். அந்த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ரெகுலேட்டா ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா? பட் இதுவே நீங்க வந்து ஃபோன் பாக்குறீங்க, ஓகே, ஃபோன் பார்த்து நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஃபோனே இல்லை, வெறும் உங்க புக் மட்டும் தான் இருக்கு, பேப்பர் பென் இருக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்ல பேட் இருக்கு, ஐபேட் இருக்கு, இல்ல நோட் பேட் இருக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இவ்வளவுதான் இருக்கு. அப்படிங்கும் போது யூ ஒன்ட் மேக் த டாஸ்க் ஸ்விட்ச், ரைட்? ஸ்விட்ச் பண்ண மாட்டீங்க அந்த டாஸ்க்கை. வீட்டுல ஏதோ ஒரு அர்ஜென்ட் போயிட்டு வாப்பா, கடைக்கு போயிட்டு வைப்பாங்கிறாங்கன்னா இது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நீங்க எடுத்துக்கணுமே தவிர அது வந்து டிஸ்டர்பன்ஸா நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது உங்க வீட்டுக்கு நீங்க வேலை செய்யாம வேற யார் வேலை செய்ய போறாங்க, கரெக்டா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து இந்த இடத்துல ஓ மை காட் இது வந்து என்னோட டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. தட் இஸ் நாட் அ டிஸ்ட்ராக்ஷன். பட் இஃப் யூ ஆர் யூசிங் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் யூ ஆர் ஸ்விட்சிங் யுவர் டாஸ்க், இட்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் சிம்பிளிஃபை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணுங்க. தேவையான 1-2 விஷயம் மட்டும்தான் என் லைஃப்ல நான் வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு பண்ண போறேன், அடுத்து நான் வந்து ஜெயிக்கிறதுக்காக இந்த ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்காக இந்த 2 விஷயம் மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா அந்த 2 விஷயம் என்னவா இருக்கும் அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஒரு மென்டார் வந்து உங்க கூட இருந்து உங்களுக்கு கைட் பண்ணும்போது இன்னும் உங்களோட ப்ராக்ரஸ் வந்து சீக்கிரமா இருக்கும். மேபி நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்ல உங்களோட கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்றேன். உங்களோட ஃபோக்கஸை கண்டிப்பா உங்களால ரீகெட் பண்ண முடியும், நான் ஹெல்ப் பண்றேன்.
நம்பர் 2 என்னோட கோர்சஸ் இருக்கு. நீங்க வந்து என்னால கோச்சிங்லாம் எடுத்துக்க முடியும்னா கோர்சஸ் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பை பண்ணுங்க. உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். அதில் அட்டென்ஷன் கிரைசஸ்னா என்ன, பான் அடிக்ஷன் இருந்து வெளியே வருது, எப்படி இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் எப்படி வெளியே வருது, எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு என்னென்னமோ ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க, வெளியே போறீங்க, குடிக்கிறீங்க, ஃபன் பண்றீங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்லுவேன். என் லைஃப்ல என்ன இம்ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்றது. டெய்லி சிக்கனுக்கு ஸ்பெண்ட் பண்றது, டெய்லி முட்டைக்கு ஸ்பெண்ட் பண்றது, ஜிம்முக்கு ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாமே என் காசுல நான் வாங்குறேன். எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். எங்க வீட்டுல யார்ட்டுமே நான் வந்து என்னோட எக்ஸ்பென்ஸுக்கு நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கு அதுல ஒரு பெருமை, என் பையன் அவனே வந்து பாத்துக்கிறான் அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு 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 மென்கான ஒரு அடையாளம். ஓகே, ஸோ த திங் மாஸ்குலின் மென்னா இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ த திங் நீங்க உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா யாராவது ஒருத்தரோட கோச்சிங்கையும் அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு அதில் நீங்க டிராவல் பண்ணும்போது உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். எதுவும் எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிடும்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க லைஃப்ல. ஓகே, எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது. அப்படி ஃப்ரீயா கிடைச்சுன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. So be strong and stay positive. This is KJ. I will see you in this video and thank you for watching my video. I love you.